ஹிஜ்ரி 570 பிறகுதான் மீலாடி நபின்னு சொல்றக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தோட பார்வைக்கு வருது. அதற்கு முன்பு எந்த சாலிகான ஒரு ஹதீஸும் குரான் வசனங்களும் மீலாடி நபியின் ஒரு விஷயத்த எங்கேயும் குறிப்பிடப்படல. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள்னு அறிவிக்கப்படுறாங்க. இந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை எந்த ஒரு சஹாபாக்களும் கொண்டாடியதில்லை. மீலாடி நபிங்கிற ஒரு விஷயத்தை ஹிஜ்ரி 570 பிறகுதான் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மக்கள் நினைச்சு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடணும்னு எந்த ஒரு ஹதீஸிலும் குறிப்பிடப்படவில்லை. இதுதானா நம் மார்க்கம் கற்றுக் கொடுத்த விஷயம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு விஷயம் சஹாபாக்கள் செய்திருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் ரபியுல் அவ்வல் 12 என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களோ மற்ற எந்த மார்க்க அறிஞர்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் திங்கட்கிழமை பிறந்தார்கள். அவர்களுடைய பிறந்த தினம் அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமையில தான் பிறக்கிறாங்க. இதனை அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை அன்று நோன்பு நோற்றார்கள். ஆதலால் நாம் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகளில் திங்கட்கிழமை அன்று நோன்பு நோற்க வேண்டும். இதுதாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த வாழ்நாள் முழுவதும் நாம் நினைவு கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழிமுறைகளை நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பின்பற்ற வேண்டும். மறுமை நாளில் நம் அனைவருக்கும் பரிந்துரை செய்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த விஷயத்தில் இருந்து பாதுகாப்பானாக. இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.